SBO Digital Marketing. Turn your social media time into real earnings. Build your own digital marketing business in part-time job. SBO is a trusted company. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect job for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கும் விருப்பமாக இருக்கா? அப்போது நீங்கள் உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சுமையை குறைத்துக்கொள், சுகம் பெருகும். அந்த அரசனுக்கு கோடிக்கணக்கான சொத்து, சந்தோஷம் இல்ல. அவன் இறைவன் கிட்ட கேட்டான், சந்தோஷம் எங்க இருக்கு? இறைவன் சொன்னார், இங்க இருந்து கிளம்பி போ திருப்பூருக்கு. திருப்பூருக்கு பக்கத்துல ஒரு 10 மைலுக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்குள்ள போ, ஒத்தையடி பாதையில. அங்க ஒரு கிழிஞ்ச கோவணத்தை கட்டிக்கிட்டு ஏத்த அரைச்சுக்கிட்டு இருப்பான், பாட்டு பாடிக்கிட்டு. அவன் கிட்ட போய் கேட்டா சந்தோஷம்னா என்னன்னு சொல்லுவான். ராஜா போனா ஒத்தையடி பாதை, அங்க போனா ஒருத்தன் ஏத்தம் இறைக்கிறான். ஏத்தம் இறைக்கிற போது அவன் கட்டி இருக்கிறது கோவணம். அந்த கோவணமும் பின்பக்கம் கிழிஞ்சு கிடக்கு. ஒரு அழுக்கு கோவணம் ஆனந்தமா பாட்டு பாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஏத்தம் இறைக்கிறான். நம்ம மகாராஜா போய் கேட்டார், ஏப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே? ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், எனக்கு சுமையே இல்ல. நான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு அதிகாரி, இவ்வளவு சொத்து சுகத்தோட இருக்கிறேன், இத்தனை ஆழ்படையோட இருக்கிறேன், எனக்கு நிம்மதியே இல்ல. நீ இப்படி கிழிஞ்ச கோவணத்தை கட்டி கொண்டு சந்தோஷமா இருக்கே, இதுக்கு எப்படிரா அர்த்தம்னா? வாங்க காட்டுறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். குடிசை வீடு, 10 இடத்துல பொத்தல். இவன் சொன்னான், இதான் எங்க அப்பா அம்மா, அவங்க சாப்பிடுறாங்க பாருங்க, அது நான் வாங்கின கடனுக்கு 1 ரூபாய். எனக்கு 4 ரூபாய் தான் சம்பளம். அந்த 4 ரூபாயில 1 ரூபாய் கடனுக்கு. பெத்த கடன் என்ன அவ சுமந்திருக்கா, என்ன வளர்த்திருக்கா, அதெல்லாம் கடன் தான். அதை நான் திருப்பி தரணும் இல்லையா? அந்த பெத்த கடனுக்காக நான் என் சம்பளத்துல 1 ரூபாய் கொடுத்துட்டேன், அதான் அவங்க சாப்பிடுறாங்க. உள்ள போனான். அவ அக்கா புருஷன் துரத்தி விட்டுட்டான். வாழா வெட்டியா வந்து உட்கார்ந்து இருக்கா. அவளும் ஒரு கேழ்வரகு கூழ் குடிச்சிட்டு இருக்கா. அப்ப இந்த விவசாயி சொன்னா, ஐயா இது தர்மம். ஏன்னா எங்க அக்காவை நான் காப்பாத்தணும்னு அவசியம் இல்லை, எங்க அப்பா அம்மா காப்பாத்தணும், கட்டுனவன் காப்பாத்தணும். ஆனா அவனும் விட்டுட்டான், இவங்களாலையும் முடியும்.